செல்ஃப் அனாலிசிஸ் வேணும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில எல்லா மனிதர்களும் செய்கின்ற என்னையும் சேர்த்து இருக்கலாம், எல்லாரையும் சேர்த்து நாம் செய்கின்ற ஒரு தவறு உண்டு. என்னன்னு தெரியுமா? எந்த ஒரு விஷயத்தின் காரணத்தின் பழியை அடுத்தவர் மீது போடுவர். தன்னிடத்தில் இருக்கும் தவறுகளை நினைத்து பார்க்க மாட்டார்கள். தன்னிடத்தில் இருக்கின்ற தப்புகளை என்றுமே நினைத்து பார்க்க மாட்டார்கள். தவறுகள் நடந்து விட்டால் அது தன்னால் நடந்தது என்று ஒத்துக்கொள்ளாமல் பழியை யாரிடம் தூக்கி போடுவோம்? அவனால் தான், அந்த காரியத்தினால் தான், அப்படி செய்தனால் தான் நான் செய்ததை ஒத்துக்கொள்வதற்கு நமக்கு மனம் வராது. அது இன்று நேற்று அல்ல. என்று ஆதாம் ஏவாள் சிருஷ்டிக்கப்பட்டார்களோ அன்று முதலே இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆதாம் ஏவாளின் கதை எல்லாருக்கும் தெரியும். தேவன் முதலாக மனிதர்களாக சிருஷ்டிக்கப்பட்டது ஆதாமும் ஏவாளும் தான். தேவன் இந்த உலகத்தில் உள்ள எல்லா சுதந்திரங்களையும் அந்த மனிதர்களுக்கு கொடுத்திருந்தார். நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் இருங்கள், சுதந்திரமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள் எல்லாம் சொல்லிட்டு ஒரே ஒரு விஷயத்தை சொன்னார். அந்த விருட்சத்தின், தேவ மரத்தில் உள்ள விருட்சத்தின் கனியை மட்டும் புசிக்காதீர்கள். இந்த ஒரு விஷயத்தை நீங்க எனக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படிந்து இருக்கணும். அப்படி என்று தேவன் அந்த ஆதாமும் ஏவாளும் இடத்தில் கோருகிறார். ஆனால் நடந்தது, பிசாசினால் சோதிக்கப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு இந்த ஆதாமும் ஏவாளும் அந்த விருட்சத்தின் கனியை புசிக்கிறார்கள். சாத்தானன் வஞ்சனை செய்கிறான். நீங்கள் இந்த கனியை சாப்பிட்டால் நீங்கள் தேவனை போல மாறுவீர்கள். அவர் சாப்பிட வேண்டாம்னு சொல்லி வச்சிருக்கிறது எதுக்குதான்? ஒருவேளை நீங்களும் அவரை போல் மாறிவிட்டால் அப்படின்னு அவர் நினைச்சுதான் சொல்லி இருக்கிறாரு. என்ன? நீங்கள் கனியை புசிக்க கூடாது என்று. இப்படி சாத்தான் சொன்னதும் முதல்ல ஏவாளுக்கு லைட்டா நமக்கு தான் சாப்பிட்டு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி மனசுல ஒரு எண்ணனது மட்டுமல்லாமல் அதை பறித்து சாப்பிடவும் செய்கிறார். தான் சாப்பிட்டது மட்டுமல்லாமல் ஆதாமையும் சாப்பிட வைக்கிறார். தேவனுடைய கட்டளையை மீறுகிறார்கள். தேவன் ஆதாம் ஏவாளையும் தேடி வந்து கூப்பிடுகிறார், கேட்கிறார். ஆதாமே, ஆதாமே, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சுதந்திரத்தையும் உனக்கு நான் கொடுத்திருந்தேன். எல்லாவற்றையும் சிருஷ்டித்து உன்னிடத்தில் தான் நான் ஒப்பு கொடுத்திருந்தேன். ஒரே ஒரு காரியம் சொன்னேன், அந்த மரத்தில் இருக்கிற கனியை சாப்பிடாதே. அந்த ஏவாளை கூப்பிட்டு வச்சு கேட்கிறார், நீ ஏன் இப்படி பண்ணன? ஏன் பண்ணன? முதலில் ஆதாமிடம் கேட்டபோது ஆதாம் சொல்கிறான், ஐயோ கடவுளே, நான் சாப்பிடவில்லை, ஏவாள் என்னை வஞ்சித்து சாப்பிட வைத்தாள். உடனே கடவுள் ஏவாளை பார்த்து, ஏவாளே, நீ ஏன் இதை செய்த? ஏன் என்னுடைய கட்டளை மீறினாய்? உடனே ஏவாள் சொல்றா, ஐயோ கடவுளே, நான் சாப்பிடல, என்ன சாத்தானானவன் வஞ்சித்து சாப்பிட செய்து விட்டான் என்று. பார்த்தீர்களா? செய்தது தப்பு. தேவன் கூறியிருக்கிறார், நீங்கள் பழத்தை சாப்பிடாதீர்கள் என்று. மீறி சாப்பிட்டார்கள். ஆதாமிடத்தில் கேட்கும்போது பழியை தூக்கி ஏவாளிடம் போடுகிறார். ஏவாளிடம் கேட்கும்போது பழியை தூக்கி சாத்தான் மீது போடுகிறார். தாங்கள் கீழ்ப்படியவில்லை என்கிற ஒரு விஷயத்தை அவர்கள் அங்கு ஒத்துக்கிடவே இல்லை. ஒருவேளை அதை அறிந்து தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்டிருந்தால் மன்னித்திருக்கலாம். பைபிளில் இல்லை நான் நினைக்கிறேன். மன்னிப்பு கேட்கவில்லை. தங்களுடைய தவறுகளையும் அவர்கள் யோசித்து பார்க்கவில்லை. பழியை மாறி மாறி போட்டார்கள். அன்று தொடங்கி அந்த வினைதான் என்றும் மனிதர்களுக்கு. நாம் செய்கின்ற காரியங்களுக்கெல்லாம் ஒரு காரணத்தை தேடுவோம். நீ எப்படியாக நடக்க வேண்டும், எப்படியாக நடக்கக்கூடாது, தேவனுடைய காரியங்கள் என்னென்ன இந்த அழகாக வேதாகமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டோம்.
நமக்கு தெரிந்தது மாதிரியான ஒரு வாழ்க்கை, அதை நியாயப்படுத்துவதிலும் நாம் கில்லாடிகளாக இருக்கும். இந்த அக்கிரமான சிந்தனைகளும் அக்கிரமமான நடவடிக்கைகளும் தான் ஏசாயா 59ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஏசாயா 59:2. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. பக்கத்து வீட்டுல போறவன, ரோட்ல போறவன வேற ஒரு அக்கிரமம் கிடையாது. உங்கள் அக்கிரமங்களே, என்னுடைய அக்கிரமங்களே எனக்கும் தேவனுக்கும் அல்லது உங்களுக்கும் தேவனுக்கும் பிரிவினை உண்டாக்கி இருக்கிறது. அந்த பிரிவினையே ஜெபத்தை கேட்க கூடாதபடிக்கு ஒரு பிளவை உண்டாக்கி வைத்திருக்கிறது. இந்த உணர்வையும் இந்த செயலையும் நாம் உணர்ந்தால் நாம் உணர்ந்திருக்கிறோம் என்பதை நம்முடைய நடத்தையிலும் நாம் காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய ஆலயத்தில் நாட்டம் இல்லாமல் போவது, தேவனுடைய காரியங்களிலே நாம் ஈடுபடாமல் போவது, அது யாருக்கோ கெட்டப்பட்ட ஒரு விஷயமாக நாம் நினைத்துக் கொண்டிருப்பது எவ்வளவு பெரிய தவறு தெரியுமா? ஒன்று, நமக்கு வேதாகமம் தெரியாது. 2, வேதாகமத்தில் என்ன வசனம் இருக்கிறது என்று நமக்கு சத்தியமாவே தெரியாது. நாம் பைபிள் எடுக்கிறோம், ஓடுகிறோம், ஆலயம் இருக்கிறது, பாட்டு பாடணும், இங்கல்ல எல்லா இடத்திலும் நடக்கிறது. தேவன் இருக்கிறார், உண்மையான தேவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். உண்மையான தேவனை நான் விசுவாசிக்கிறேன், அவர் என்னோடு கூட இருந்து என்னை வழி நடத்தி கொண்டிருக்கிறார் என்ற உண்மையான சிந்தனை எத்தனை பேருக்கு இருக்கும்? அப்படி என்று கேட்டால் கேட்கவும் கூடாது, கேட்கவே கூடாது. ஏன் நாம் இப்படி இருக்கிறோம் என்று தெரியவில்லை. ஒரு விஷயத்தை மட்டும் நாம் மனதில் பதித்திருக்க வேண்டும். நம்மை பார்த்துதான் நம்முடைய சன்னதி படிக்கும், அந்த சன்னதியை பார்த்துதான் அதற்கு அடுத்த சன்னதி படிக்கும், அதற்கு அடுத்த சன்னதி அந்த சன்னதியை படிக்கும். நம்மை பார்த்து படிக்கும் சன்னதியை நாம் நினைத்து பார்ப்போம். நம்முடைய குணநலங்களையும் நம்முடைய ஆக்டிவிட்டிஸையும் கண்டு படிக்கின்ற ஒரு சன்னதி, அந்த சன்னதியை பார்த்து இன்னொரு சன்னதி, அந்த சன்னதியை பார்த்து இன்னொரு சன்னதி, சன்னதிக்கு மேல் சன்னதி, சாபத்தையும் ஆசீர்வாத குலைச்சல்களையும் இடத்திலே கொண்டு வருவதற்கு ரொம்ப நேரமாக. சாபம் இருக்கிறதா இல்லையா என்று நான் யாருக்கும் உணர்த்த வேண்டிய அவசியமும் இல்லை. இழக்கிறோம், இழந்து கொண்டிருக்கிறோம். திருத்தப்பட வேண்டும். யாத்திரையாகமம் 34ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின் கடைசி பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர். பிதாக்கள், யாத்திரையாகமம் 34:7 வசனத்தில் இருக்கிறது. பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளின் பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நாம் நினைக்கலாம், நான் செய்த காரியங்களுக்கு எனக்கு தண்டனை ஒன்றும் கிடைக்கவில்லையே, நான் செய்கிற காரியங்களுக்கு எந்த கெடுதலும் நடக்கவில்லையே, அப்படி ஒரு சம்பவம் நடக்கிறது என்றால் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நாம் நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய சந்ததியை அழித்துக் கொண்டிருக்கிறோம். வேதாகமத்தில் இருக்கிற வார்த்தைகளுக்கு ஜீவன் இருக்கிறது என்றால் இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். இன்று இந்த பகுதியிலே சுருகுட்டமாக நீங்க இருந்தால் தேவன் உரைக்கிற விஷயம், இந்த ஒலிபெருக்கின் மூலமாக கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கும் தேவன் எனக்கு வெளிப்படுத்தின விஷயம், உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4, 5, 6, 7. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4, 5, 6, 7. இன்றைக்கு தேவன் உங்களோடு பேசும் வசனம், இஸ்ரவேலே
நம்முடைய தேவனாகிய கர்த்தரே ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி. எவைகளை குறித்து பேசணும்? எவைகளை குறித்து பேச வேண்டும்? நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் பேசி, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் நீ அவைகளை குறித்து பேச. எதை குறித்து பேச வேண்டாம்? தேவ வசனங்களை, தேவனுடைய காரியங்களை, தேவனுடைய நடத்தைகள். வேதாகம் சொல்லி நீ உன் பிள்ளைக்கு சொல்லிக் கொடு. நீ இருக்கும் போது சொல்லிக் கொடு, எழும்பும் போது சொல்லிக் கொடு, நடக்கும் போது சொல்லிக் கொடு, ஓடும் போது சொல்லிக் கொடு. எப்படியெல்லாம் இருக்கிற அந்த சூழ்நிலை எல்லாம் நீ சொல்லிக் கொடுன்னு வேதாகமம் சொல்லுகிறது. சொல்லிக் கொடுக்கணும்னா முதல்ல நமக்கு தெரியும் வேதாகமம் என்றால் என்ன, வேதாகமம் என்ன சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறது, வேதாகம வசனங்கள் என்ன என்பது முதல் பெரியவர்களாகிய நமக்கு தெரிய வேண்டும். தெரிஞ்சதானே சொல்லிக் கொடுக்க முடியும். நமக்கு தெரியாது, நமக்கு அது போதிக்கப்படவும் இல்லை, நம்ம அதை செய்யறதும் இல்லை. சாபத்தை நாம் தன்னந்தனியாக தானாகவே நாம் வாங்கி வைத்துக் கொண்டிருக்கிறோம். நினைத்து பாருங்க, போகின்ற போக்குகளையும் பிள்ளைகள் போகிற ஒரு வாழ்க்கை தரத்தையும். எத்தனை பேர் இருக்கிறார்கள் ஆலயத்தில்? எத்தனையோ மாணவர்கள் உண்டு, எத்தனையோ இளைஞர்கள் உண்டு. ஒரு கூட்டம் என்று சொன்னார், தேவனுடைய காரியங்கள் இந்த விதமாக நடக்கிறது என்று சொன்னார். எத்தனை பேர் இங்கே இருக்கிறார்கள்? இல்லை. தவறை நாம் அவர்களை சொல்ல முடியுமா? குற்றங்களை அவர்கள் மீது சுமத்த முடியுமா? அவர்களை திருத்து 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 என்று நாம் சொல்லலாம். பேசிக்காக பார்த்தால் நாம் தவறு செய்திருக்கிறோம். We are not in God, so they are not in God. நாம் தேவனுடைய வழிகளில் இல்லை, அதனால் அவர்கள் தேவனுடைய வழியில் இல்லை. இதை நாம் திருத்திக் கொள்ள வேண்டும். ஆலயத்தின் வாஞ்சி நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். வசனங்களை கேட்க வேண்டும். சண்டே ஸ்கூல் என்றவர், பெண்கள் சங்கம் எதற்காக என்றார்? இந்த வசனங்களை நாம் தெரிந்து கொள்வதற்காக, சன்னதிகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக. இங்கு மட்டுமல்ல, எல்லா இடத்திலும் அப்படிதான். நாம் சாக்குப்போக்காக இருப்பதனால் நாம் செய்கின்ற விஷயங்கள். ஒரு மாதத்துக்கு முன்பாக நானும் என்னுடைய குழுவில் உள்ள இருவருமாக ஒரு கேரளா பகுதியில் நாங்கள் சென்ற போது டீ அருந்துவதற்காக ஒரு சிறிய ஹோட்டலில் நாங்கள் ஏறினோம். அப்போது ஏசியானெட் தொலைக்காட்சி ஓடிக்கொண்டிருந்தது. அது ஸ்டார் சிங்கர், அது ஏதோ ஸ்டார் என்று வைத்த ஒரு ப்ரோக்ராம். நாங்கள் டீ அறிந்து கொண்டே நாங்கள் அதை பார்த்தோம். அது என்னவென்றால், ஒரு சிறு ஆண் பிள்ளையும் ஒரு சிறு பெண் பிள்ளை. நான் வயது மதித்தேன் என்றால் எல்கேஜி யூகேஜி தாண்டாது, மேக்சிமம் சொல்ல போனால் 1ஆம் வகுப்பு இருக்கலாம். அவர்கள் ஆடுகிறார்கள் ஆட்டம். எம்மாடி ஆத்தாடி உன்னை எனக்கு தரியாடி என்று மேடை போட்டு ஆடுகிறார்கள். அதை பார்த்து எழுப்பி நின்று கரங்களை தட்டுகிறார்கள் பெற்றோர். அவர்கள் முகத்தில் எவ்வளவு பெரிய சந்தோஷம், எவ்வளவு பெரிய ஆனந்தம். அந்த பிள்ளைகளுக்கு அந்த பாடல்களின் வரியே அர்த்தமே தெரியாது. அவர்கள் ஆடுகிறார்கள், பெற்றோர் கரங்களை தட்டுகிறார்கள். இன்று தெரியாமல் ஆடிக்கொண்டிருக்கிறது பிள்ளைகள். நாளைக்கு தெரிஞ்சே ஆடும், அன்னைக்கு கைத்தட்ட வராது. அப்போது என்னுடைய குழுவில் இருந்த ஒருவர் சொன்னார், இந்த பெற்றோருக்கு உண்மையான தேவனை அறிந்திருந்தார், உண்மையான தேவன் இவர்கள் அறிந்து வைத்திருந்தார், தேவ வசனங்கள்
இவர்களுக்கு தெரிந்திருந்தால் இப்படி பிள்ளைகளை ஆட விட்டு வேடிக்கை பார்ப்பார்களா? இன்று அதுக்கு ஒருவேளை 6 வயதோ 5 வயதோ இருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். ஆனால் வளரும் போது எல்லாம் தெரியும். நாம் செய்கின்ற ஒரு விஷயங்களையும் அவர்கள் பார்த்து கொண்டே இருப்பார்கள். தப்பு பண்றது பெரியவர்களாகிய நாம் ஆலயத்தில் வாஞ்சி இல்லாமல் தேவனுடைய காரியங்களில் நாம் ஈடுபட்டு நாம் அதை செயல்படுத்தாமல் போகிற விஷயம். எத்தனையோ மக்கள் தேவனை தேவையில்லை என்று நடந்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய இன்பங்களுக்காக எதை இல்லாமல் செய்கிறார்கள். ஆனால் பிள்ளைகளை பற்றியோ சன்னதியை பற்றியோ 1% அக்கறை இருந்தால் தேவாலயம் என்ன என்பதை நாம் தன்னந்தனியாக யோசிக்க வேண்டும். தேவன் எப்படியெல்லாம் சாபத்தை செய்வேன், நீ தவறு செய்தால் உன்னை தண்டிப்பேன் என்று சொன்னாரோ, அதே போல் இன்னொரு விஷயத்தையும் அவர் கூறியிருக்கிறார். நீங்கள் என்னுடைய பிள்ளைகளாக இருந்தால் உங்களை எல்லாம் அபரிதமாக ஆசீர்வதிப்பேன் என்று. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள்